ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மைசூர் பாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சொல்கிறத ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த டம்ளரில் தான் அளந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் கடல மாவு. இதை தட்டில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை நம்ம அளந்துட்டோம். ஒரு கப்பு 100 கிராம் இருக்கும். 100 கிராம் கடல மாவு ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். இதில் தான் நம்ம கலக்க போகிறோம். இந்த பவுலில் தான் நம்ம கலக்க போகிறோம். அதுக்காக நான் இந்த பவுலில் போட்டுக்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு காட்டி கொடுக்குறேன். அடுத்தது நம்ம சர்க்கரையை அதே டம்ளரில் கடல மாவு வளர்ந்த டம்ளர்லேயே 1.5 டம்ளர் போட்டுக்கிறோம். ஒரு டம்ளர் போட்டு 1.5 டம்ளர் போட்டிருக்கோம். இந்த மெஷர்மெண்ட்டு ஈக்குவலாக இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதனால் இந்த மெஷர்மெண்ட்லேயே போட்டுக்கோங்க. 150 மொத்தம் 2 டம்ளர் ஆயில் வேணும். அதுக்கு நம்ம 1 டம்ளர் ரீஃபண்ட் ஆயிலை நம்ம ஊற்றி கலந்துக்கிறோம். வாசனை இல்லாத எண்ணெயை கோல்டு வின்னர், மிஸ்டர் கோல்டு எது இருந்தாலும் ஊற்றுனீங்கனாலும் ஓகே தான். இதை கலந்துக்கலாம். இந்த பவுலில் தான் நம்ம கலக்க போகிறோம். மீதி 1 டம்ளர் ஆயிலை, 1 டம்ளர் நெய்யை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 1 டம்ளர் ஆயிலை நம்ம ஊற்றிக்கிறத நம்ம ஸ்பூன் வச்சு விக்ஸு வச்சு நம்ம கலந்துக்கலாம். இப்படி கலந்துக்குங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்குங்க. பாருங்கள், இப்படி லிக்விடாக இருக்கணும். இருந்துச்சுன்னா ஓகே. கட்டி இல்லாமல் இதாக இருக்கணும். சளிச்சிட்டு போட்டாலும் போட்டுக்குங்க. கட்டி இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். கலந்து வச்சதை நம்ம கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துக்கிறோம். அதை மெஷர்மெண்ட் பண்ண டம்ளரில் இதுக்கு 1/2 டம்ளர் ஊற்றிட்டு சர்க்கரையை நம்ம இது கூட போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிறோம். இது கம்பி பதம், இந்த பாகு பதம் அதெல்லாம் தேவையில்லை. இது சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். சர்க்கரை நல்லா லிக்விட் ஃபார்மேட்டில் வந்தால் போதும். நம்ம கரண்டி வச்சு கலக்கிறோம். இப்போ தண்ணி, அந்த மீதி தண்ணியை ஊற்றி நம்மளாம் கலந்துக்கிறோம். கட்டி இல்லாமல் கலந்துக்குங்க. சர்க்கரை எது 1 2 இருந்துச்சுன்னா நறுக்கு, நம்ம மைசூர் பாக் சாப்பிடும்போது 1 2 நறுக்குன்னு இருக்கும். அதனால் நம்ம இப்படி கலந்துக்கலாம். நல்லா பாகு நல்லா இதான வந்தோடனே, லிக்விட் ஃபார்முக்கு வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கலந்துகிட்டே இருந்தது நம்மளுக்கு இது இல்லாமல் இருக்கும். இல்லாட்டி நம்ம 10 பிடிச்சிக்கும். மீதி தண்ணியும் நான் ஊற்றிட்டேன். 1/2 டம்ளர் எடுத்துருந்தல, அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே வந்தால் போதுமானது. கலந்ததுக்கப்புறம் 2-3 ஏலக்காய் போட்டுக்கிறோம். பிச்சு போட்டுக்கிறோம். நல்லா லிக்விட் பதத்துக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு கலந்ததை நம்ம ஊற்றிக்கிறோம். நல்லா 2 ஈக்குவலாக மேஷ் பண்ணி விட்டுக்கணும். அது கூட நம்ம 1 கப்பு நம்ம நெய் எடுத்து வச்சுக்கிறோம்ல, அதை கொஞ்சோண்டு இதில் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்துக்கணும். நம்ம இதை கட்டி விடுகாமல் கலந்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பொறு பொருண்டு நல்லா இதாட்டம் கிடைக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கலந்துகிட்டே இருங்க. நல்லா இது மேலே இதாகாமல் இருக்கும். 10 பிடிக்காமல் கலந்துகிட்டே இருந்தால் தான் இது நல்லா இதாகும். நம்ம ட்ரை ஆக அந்த மசாலா, அந்த வாசனை நம்மளுக்கு நல்லா மைசூர் பாக் வாசனை நல்லா மணக்கும். நம்ம அதுலேயே நம்மளுக்கு இதாகும். அது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை ஊற்றி நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இது நம்ம இந்த கடாயில் ஒட்டாத மாதிரி வந்துடும். அப்போ நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுக்கு எண்ணெய் தனியாக, இந்த மாவு தனியாக இதாக வரையில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இவ்வளோதான். இதை பக்குவம். நம்ம கீழே எடுத்து வச்சுக்கலாம். கலந்து வச்சதை கீழே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம்.
இந்த இந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய் ஊற்றிக்கலாம். அது நம்ம இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். எண்ணெய் தனியாக இருக்குது, மாவு தனியாக இருக்குது. இதுதான் பக்குவம். இந்த பக்குவத்தில் எடுத்தால் போதுமானது. நம்ம இதை நம்ம இது கட்டி இந்த முறையாக இருக்குதுல்ல, அந்த இதெல்லாம் நம்ம பபுள்ஸில் ஆற வச்சுக்கலாம். இந்த இப்படி மேஷ் பண்ணி விட்டாவே அந்த பபுள்ஸில் இதாயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டு எடுத்து வச்சு எண்ணெய் தடவி வச்சுட்டு நம்ம இதை ஊற்றி நம்ம கீத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி. இதை கலந்துட்டு நம்ம எண்ணெய் தடவி இந்த தட்டில் வச்சுக்கிறோம். இது அந்த அந்த பபுள்ஸில் அடங்கினதுக்கப்புறம் இதை ஊற்றிக்கிறோம். ஊற்றி நம்ம கீத்து போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இங்கே இப்படி ஸ்லைஸாக வரணும். அதுதான் பக்குவம். ஓகே, ரெடி. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான், மைசூர் பார் ரெடி. ஆறுனதுக்கப்புறம் நம்ம கீத்து போட்டுக்கலாம். வாங்க எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். நம்ம இந்த கத்தியில் இருக்கிறதுல எடுத்துக்கிட்டு அதில் போட்டு நம்ம நேர் பண்ணிக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளே எல்லாமே செய்யணும். நம்ம கொஞ்சமாக செஞ்சங்காட்டிக்கு இந்த இது நிற்கும். நம்மளுக்கு நிறைய வேணால் ஒரு பவுல், அதுக்குன்னு தனியாக பவுல் இருக்குது, அதை வச்சு நம்ம இது பண்ணிட்டோம்னா போதுமானது. எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாமே ஆறிடும். நம்ம ஸ்பூனை வச்சு இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாம் நீட் பண்ணி நம்மளுக்கு மைசூர் பாகு ஆறிச்சு. அதுக்கப்புறம் நம்ம கீத்து போடலாம். கத்தியை வச்சு நல்லா கீத்து போட்டு ஸ்லைஸ் போட்டுக்கலாம். அந்த ஒரே சூடாக லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம அறுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. ஒவ்வொன்றே பார்த்து பார்த்து செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம இதுக்கு மேலே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி முந்திரியோ இது மாதிரி போட்டுக்கலாம். நம்மள்ட்ட இப்போ கைவசம் இல்லாதனால நான் இது மட்டும் போட்டிருக்கேன். ஓகே, ரெடி. வாங்க சாப்பிடலாம். இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அறுத்தாச்சு, கீத்து போட்டாச்சு, ஸ்லைஸ் போட்டாச்சு. நம்ம எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அனைவரும் இது போல் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைகளுக்கு லீவு நாளில். ஜனா ஜமீர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் வளர்கிறதுக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுகிறது. ஜனா ஜமீர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.